ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு புதிய மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிட்டிருக்கிறீர். தப்பனே கூட்டு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க சுவாமியுடைய பாதத்துல வந்திருக்கிறோம். வர இருக்கிறவர்களை சீக்கிரமா அழைத்து வரும். தடையில்லாம ஆண்டவரே இந்த ஸ்டடியை நாங்க அனுசரிக்க எங்களுக்கு நீர் திரும்பத்தாரும். ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும் சுவாமி. உம்மாலை அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபையாய் இறங்கி இந்த நாளில நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. வசனங்களை தியானிப்பதும் வசனங்களை படிப்பதும் பெரிய ஆசீர்வாதம். அதை காட்டிலும் அந்த வசனத்தின்படி வாழ்வது அதை விட பெரிய ஆசீர்வாதம். தகப்பனே, அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். எங்களில் அதைத்தான் எதிர்பார்க்கிறீர். இந்த ஸ்டடியை அதற்கு தான் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை பாராட்டியிருக்கிறீர். நாங்கள் அவ்விதமாய் இம்மட்டும் நடந்து வர கடந்த எத்தனையோ வருஷங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தியிருக்கிறீர் சுவாமி. இன்றைய நாளிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாரும். நீரே இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Good evening and welcome you all to this study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 13 வசனங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல தியானித்திருக்கிறோம். அந்த முதல் பகுதி, அந்த 13 வசனங்களும் பீயிங் பார்ன் ஆஃப் காட் என்கிற தீம்ல அது நாம் படித்தோம். பீயிங் பார்ன் ஆஃப் காட் என்ற தீம்ல நாம படித்தோம். இப்பொழுது நாம் 14ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த 14லிருந்து 21 வசனங்கள் ஜெபத்தையும் இன்னும் ஜெபத்தின் அவசியத்தையும் நமக்கு அங்க சொல்லப்படுகிறது பார்ப்போம். யோவான் தன்னுடைய நிருபங்கள், தன்னுடைய சுவிசேஷம் எல்லாவற்றிலும் அவரே ஒரு அன்பின் சீஷனா இருந்தபடினால அதிகமாக அன்பை குறித்தும் அன்பாகவும் அந்த கடிதங்களை எழுதியிருக்கிறதை, நிருபங்களை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அடிக்கடி நிருபங்களில் எல்லாம் பிள்ளைகளே, குழந்தைகளே அப்படின்னு அட்ரஸ் பண்றதை பார்க்கிறோம். இங்கேயும் இப்பவும் அவர் மிகவும் அன்போடு சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். சில கண்டிப்புகளையும் எச்சரிப்புகளையும் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இவ்விதமாக இந்த 2 வசனங்களும் ஜெபத்தை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதுல நம்ம அதிகமா ஒண்ணு ப்ரோவ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனாலும் ஒரு சில காரியங்களை நாம பார்க்கலாம். இந்த முதல் வசனம் நாம் கர்த்தரில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை, அதை குறித்து பேசுகிறது. முந்தின வசனங்களில நாம் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறவர் என்பதோடு 13ஆம் வசனத்தை நாம் முடித்தோம். இப்ப 14ஆம் வசனத்துல அதே நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை அவரிடத்திலே நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். So we see the purpose of prayer and the power of prayer. நமக்கு ராஜ்யத்தின் கட்டளை என்னவென்றால், கேளுங்கள், ஆஸ்க், seek, knock.
ASK. இதுதான் ரூல். So இங்கேயும் 14ஆம் வசனத்துல if you ask anything according to his will, we will have the assurance that he hears us அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். Now we have the assurance that he not only hears us but also answers us. நமக்கு நிறைய prayer, நம்முடைய petitions are answered. We have answered prayers. So first we have to ask in prayer. நிறைய ஜபங்கள் எதற்கு ஜபம் பண்றோன்னே தெரியாம அந்த ஜபம் ஒரு ஃபோக்கஸ்டா இல்லாம அப்படியே வேகா we even fail to ask something, ask for anything. Example, the Pharisees prayer, he did not ask for anything. Indeed he was praying, but he did not ask for anything. Many of us also sometimes we pray without asking, but our God is a loving God. He is a generous giver. So we read in Ephesians 3:20, more than what we can ask for, exceedingly abundant. In that way he would answer our prayers, because he is a generous God. வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்கு அளிக்க விரும்புகிற ஆண்டவர். ஆனா நாம கேட்கணும், நாம கேட்கறது இல்லை. இரண்டாவதாக அந்த சீக்ரெட் இஸ், நாம கேட்கணும், அதை அவருடைய சித்தப்படி கேட்கணும், அக்கார்டிங் டு ஹிஸ் வில். அந்த சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது. நாம் அவரில் நிலைத்திருக்கிறது 3 விதமா நாம பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம படித்த அந்த யோவானுடைய நிருபங்களிலேயே சுவிசேஷத்திலும் கூட நாம பார்த்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி, அவரில் நிலைக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3ஐயும் அதிகமாக வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். So when we abide in Jesus, we are living with him and living in him, and so we will know his will. அப்போ நாம எதை கேட்டாலும் அவருடைய சித்தப்படி நாம் கேட்க பழகிக் கொள்வோம். Not what we desire. In fact, when you are going to ask, even that which you want, which you desire, would only be according to his will. So அந்த விதமாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஜபங்கள் எல்லாம் மாறிவிடும். இயேசுவின் ஜப வாழ்க்கையை பார்க்கும்போது, நாம ஏன் ஜபிக்கணும், நாம ஏன் ஜபத்துல கேட்கணும், கேட்டா பெற்றுக்கொள்வோம்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம எதுக்கு கேட்கணும்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய், சன் ஆஃப் காட் என்கிற நிலைமையில உலகத்திற்கு வந்தார். ஆனாலும் மார்க் 1:35 படி அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். லூக்கா 6:12 படி முழு இரவும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5:7 படி மிகுந்த அழுகையோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி சிலுவையிலே 3 முறை அவர் ஜெபித்து தன் ஜீவனை விட்டார். தேவகுமாரனுக்கே இவ்வளவு ஜெபமும் பிதாவை சார்ந்திருக்கிற ஒரு நிலையும் இருக்குமானால் நாம் எம்மாத்திரம். நம்முடைய ஜெப வாழ்வும் இவ்விதமான ஒரு ஜெப வாழ்க்கையாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்துல நிறைய ஜெபங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் ஜெபித்திருக்கிறதை குறித்திருக்கிறார்கள். அதுல எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அது அவருடைய சித்தப்படி கேட்கப்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சில வேளைகளில அவருடைய வேலை இன்னும் வராது. Maybe because it is not his time to grant that petition, there would be some delay. But otherwise, when we pray in his will, according to his will, and when we claim his promises,
God is delighted to answer us. ஏன்னு சொன்னா நாம் அவருடைய சித்தப்படி கேட்கும்போது அவருடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களும், அவருடைய பாரமும் நம்முடைய பாரமும், அவருடைய இருதய துடிப்பும் நம்முடைய இருதய துடிப்பும் அவரை சார்ந்து நாம் கேட்கிற விதமாக அந்த ஜெபம் இருப்பதினால நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிறதை அந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அறிந்து மிகவும் மகிழ்ந்து நம்முடைய பதில் சில ஜெபங்களுக்கு பதில் தருவார். சோ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று சிந்திப்போம். நாம எப்படி ஜெபித்தாலும் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார், அது உண்மை. ஆனாலும் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே இருக்கிறதல்ல. எப்பவும் நாம் தியானிக்கிறபடி கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வாழ்க்கை. It is not a stagnant life. It is a progressive life. So அந்த வளர்ச்சியை நம்முடைய ஜெப வாழ்விலும் நாம் காண வேண்டும். முதல்ல ஜெபிச்ச மாதிரியே சின்ன பிள்ளைகள் மாதிரியே நாம ஜெபிக்காதபடி நம்முடைய ஜெபங்களும் வளர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய நிலைமையில முதிர்ச்சி அடைந்த நிலையாக அவருடைய சித்தப்படி நாம் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ 16ஆம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் திடீர்னு from the prayer he comes to another aspect. சில சமயங்கள்ல பிரேயர் ஏன் பதில் கிடைக்கல, ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. சரி, இது சிம்பிள் தான், as simple as it is. ஆனாலும் இந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத, நமக்கு நல்லா தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இங்க யோவான் ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பொதுவா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் எதுன்னா, கம்ப்ளீட்லி ரிஜெக்டிங் கிரைஸ்ட், his word, his spirit, and acting our life, sinful life, deliberate sinful life, against the Holy Spirit, against the word of God. அப்படி ஒரு வாழ்வுக்கு, அப்படி ஒரு நிலைக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா எந்த பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறவர், எந்த நிலைமையிலும் மன்னிக்கிறவர். அவரிடத்துல திரும்பி கேட்கும் போது மன்னிப்பார். ஆனா இப்படி டெலிபரேட்டா செய்யறவங்க will never repent. They wouldn't want to repent because of the hardening of the heart, and so they can never receive forgiveness. So அதுதான் அங்க நாம பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். இப்ப இதுல இன்னொரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு தரார். என்னன்னு சொல்றாருன்னா, that we should pray for those people who are sinning. இங்க சில இந்த பாவத்தை குறித்து சில காரியங்களை பார்க்கணும். No one who is born of God sins. இதை நாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். இயேசுவுக்குள்ளாக மறுபிறப்படைந்தவர்கள் பாவம் செய்யார். No one who is born of God practices sin. பாவம் செய்ய மாட்டார்கள். பாவத்தின் பழக்கமான வாழ்க்கையில அவர்கள் இருக்க மாட்டார்கள். பாவத்தையே வழக்கமாக வாழ்கிற மக்கள், அப்படி அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா a believer has new nature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால், மறுபிறப்பை அடைந்தால், அவனுக்கு புது சிருஷ்டி ஆகிறான். அவனுக்குள்ள புது இருதயம் கொடுக்கப்படுகிறது. அவனுக்குள்ள ஒரு புதிய ஆவி இருக்கிறது. அது நிமித்தமாக அவனுக்குள்ள ஒரு புது விருப்பங்கள், செயல்கள் எல்லாமே இட் இஸ் ஆல் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் தி வில் ஆஃப் காட். அவனை அறியாமையே பாவத்தை வெறுக்கிறதுக்கும், அவனை அறியாமலேயே அவன் செய்ய வேண்டிய காரியங்களை
செய்வதற்கும் அவனுக்கு அந்த விருப்பம் வந்துவிடும். So he is not interested in sin. பழைய பாவ வாழ்க்கை அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். முதல்ல அந்த பாவ வாழ்க்கையிலேயே ஊறி போனவனாய் தான் இருப்பான். ஆனா once he comes to Christ and once he is born of God, we find he is not interested in sin. எப்படியா இருந்தாலும், even if he is a believer, even if he is a born again Christian, அவனுக்கு 3 எதிரிகள் உண்டு. உலகம், மாமிசம், பிசாசு. இது கடைசி வரைக்கும், நம்முடைய ஆண்டவர் திரும்ப வரும் வரைக்கும் இந்த 3ம் உலகத்தில் இருக்கும். இந்த 3னாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்கும். ஒண்ணா அவன் மரித்திரணும், இல்லைன்னா அவர் திரும்பி வரணும். இந்த 2 நிலைமைக்கு நடுவு வரைக்கும் இந்த 3ம் அவர்களுக்கு அவன் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, சாத்தான் பயங்கரமான ஒரு எதிரி. இவன் பல விதமான யுக்திகளின் மூலமாக பிலீவர்ஸ தாக்கிக் கொண்டே இருப்பான். பாவம் செய்ய வைத்துக் கொண்டே இருப்பான். முதலாவது பொய்களை சொல்லுவான். அவன் ஒரு பொய்யன், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அதனால நிறைய நாம் நம்பி இருக்கிற காரியங்களை நமக்குள்ள ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தி, நமக்குள்ள ஒரு பலவீனங்களை உருவாக்கி, அவன் பொய்களை சொல்லி, இப்ப முதல் பொய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லுவோம். இவ்விதமாக அப்பட்டமான அகெயின்ஸ்ட் காட் பொய்களை சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போம். நாம் அப்படி அந்த பொய்யை சொல்லுவோமானால், அந்த பொய்யை நம்புவோமானால், நாம் என்ன செய்யறோம்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இது நமக்கு விளங்காம நிறைய சமயம் அந்த பொய்களை நம்பி விடுகிறோம். அதனால் மரணத்தையும் சந்தித்தவர்கள் உண்டு. ஆகவே நம்ம சத்தானுடைய அந்த யுக்திகளை, கண்ணிகளை ஜாக்கிரதையாய் விழிப்போடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு சரீரத்துல வேற என்ன பண்ண முடியலன்னா, சரீரத்துல அவன் பிரச்சனைகளை உருவாக்கும். யோபுவை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரின் அனுமதியோடு அந்த யோபுவை அவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டார். பவுல் வல்லமையாய் ஊழியத்தை செய்யும் நேரத்துல அவனுக்கு ஒரு பிரச்சனையை, அதையும் கர்த்தர் தான் அனுமதியோடு தான் அது நடந்தது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்றார். ஏன்னு சொன்னா, பிசாசு இவ்விதமாக நம்மை முன்னேற முடியாம அவன் தடுப்பான். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்பவுமே நம்ம யோசிச்சுக்கணும், நாம் எவ்வளவு தாங்க முடியுமோ, இந்த சோதனையை எவ்வளவு தூரம் தாங்க முடியுமோ அவ்வளவு தூரம் தான் நமக்கு தருவார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாம வேற ஒரு சோதனையை நமக்கு தரமாட்டாரு. அது தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு தருவாரு. அது தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் நமக்கு தரும். 1 கொரிந்தியர் 10:13. சோ நாம இந்த பிரச்சனைகளையோ சோதனைகளையோ பார்த்து நாம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது, அதற்கு அடிபணியவும் கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். 1 நாளாகமம் 21 தாவீதை அவன் எப்படி வீழ்த்தினான் என்று அறிவோம். பெருமையினால தனக்கு இருக்கிற படைபலத்தை அவன் எண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தர் வாதையும் கொள்ளை நோயும் அனுப்புகிறார். ஒரு மனுஷன் நிமித்தம் அத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டார். அவரே அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தலைவர்களா இருந்தாலும் சரி, குடும்பத்துல தலைவர்களா அல்லது சமுதாயத்துல பொறுப்புள்ளவர்களா, சபையில பொறுப்புள்ளவர்களா, நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற சில பொறுப்புகளை நாம் நிறைவேற்றும் போது நமக்குள்ள இவ்விதமான ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் வந்தா அந்த தேசமே பாதிக்கப்படும். இங்க நாம் அதை தான் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12:9 அவன் வஞ்சகனாய் நாம்
எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறவனாய் நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த வஞ்சகனுடைய வலையில இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகள் எப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? தினம் 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 நாம் பார்க்கிறோம். அப்படி வாய வலையை அவன் விரிப்பான். விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்கோம். நாம ஒருவேளை பிராக்டிஸ் ஆஃப் சின் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட அந்த லெத்தாஜி இருந்துச்சுன்னா, நம்ம கிட்ட அந்த அலர்ட்னஸ் இல்லைன்னா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திரு ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து என்று சொல்லும்போது, all our senses and our spirit should be alert in every way, to know, to hear Lord speaking to us, to hear this prompting of the Holy Spirit, and also to know the network of evil. அப்பதான் நாம என்ன செய்ய முடியும்னா, இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இன்னும் அடுத்ததா அவன் எப்படி வரான்னா, லயன் ஹூ டிவோர்ஸ், சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஒருவேளை இங்க சிங்கம்னு பாக்குறோம். பாவம், நம்ம உத்தரப்பிரதேசத்துல ஓநாய்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. 3 வயது குழந்தைய நேற்று தூக்கிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். சுற்றி திரிகிற மிருகங்கள். குஜராத்ல முதலைகள் மிதந்து வருகிறது, வாயை திறந்துட்டு வருது வீட்டுக்குள்ள. என்ன பயங்கரம் இல்ல? இப்படியான ஒரு சூழ்நிலை, அது எப்படி இருக்கும், அந்த ஆபத்து எப்படி இருக்கும், அந்த நிலைமை எப்படி இருக்குமோ அவ்விதமாக சைலண்டா பிலீவரை பிழச் செய்ய இவன் சுற்றி திரிகிறான். அவன் பல யுக்திகளை வச்சிருக்கான். ஏதோ ஒன்ன நம்ம வீழ்த்துறதுக்காக அவன் முயற்சிப்பான். சோ இந்த 3 விதத்துல அவன் நம்மை அட்டாக் பண்ணுவான். வேர்ல்ட், பிளஷ், டெவில். உலக கவலை, உலக ஆசை, உலக ஐஸ்வர்யம். இன்னைக்கு பல நிலைமையில இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய ஆபீசர்ஸ், அந்த செபி அந்த அம்மா ஒரு லேடி எவ்வளவு பயங்கரமா துணிகரமா 16 கோடிக்கு மேல side by side she has been earning continuously. No prick of conscience, no prick of doing something wrong. ஏன்னா உலக ஆசை, பண ஆசை பயங்கரம். லோத்தின் மனைவி அவ்வளவு எச்சரிக்கப்பட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போன பிறகும் கூட அந்த ஈர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா திரும்பி பார்க்காம இருக்க முடியல. நமக்கு எச்சரிப்பாய் அதெல்லாம் இருக்கு. So we have to be detached from the world as our Lord Jesus was. ஏன்னா இந்த வேர்ல்டு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு, சாத்தான். அவன் கையில தான் இருக்கு. சோ உலகத்தின் எந்த காரியமும் நம்மை அவரிடமிருந்து பிரிக்க கூடாது. மாம்சம் இன்னைக்கு தலை விரித்து ஆடுகிறது. எல்லா விதமான உணர்வுகள், எல்லா விதமான பயங்கரங்கள் இந்த மாம்சத்தினாலே. மாம்சம் அவன் கையில முழுக்க இருக்கு. ஆனா நம்ம ரோமர் 8ல வாசிக்கிறோம், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறோம். நம் மறுபிறப்பை அடைந்தவர்கள் விசுவாசிகள் நாம் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அத சத்தத்தை கேட்டு அதன் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். There should be a clear cut, very distinct difference between us and others. நாம் அந்த இடத்தை விட்டு ஓடிதான் போக வேண்டும். யோபு அந்நாட்களிலே, யோபுடைய காலங்கள் ஒருவேளை நோவா காலத்துக்கு முன்னால கூட இருக்கலாம்னு சொல்றாங்க, ப்ரீஃப்ளட் டைம்ஸ் கூட சொல்றாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் இல்ல, வேதம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா அந்நாட்களிலேயே யோபு 31ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், தன் கண்ணோடு உடன்படிக்கை செய்தான் என்று சொல்லி. ஏன்னா what we see is the one which creates or which instigates the thought process.
நம்மை அறியாமலேயே நாம் அவ்விதமாய் தவறுகளை செய்ய இழுக்கப்படுவோம், ஈர்க்கப்படுவோம். ஏன்னா இதுல நமக்கு அது நல்லா தெரியும். கண்களிலிருந்து நேரா அது பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போனோடனே அது வந்து இட் வில் டெசிஃபர் த இமேஜ் அண்ட் தென் இட் வில் ஸ்டார்ட் கிவிங் instructions to the respective organs. Can be muscles, can be glands, whatever it is. So it is not under our control. It will not be under our control. So where to stop? Stop what you see. Apply your filters to all your senses. இன்னைக்கு அடுத்த பெரிய ஒரு காரியம் என்னன்னா பிளஸ் ஃபுட். Children, they call proudly themselves as foodies. ஃபுடினா ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு கிரேடு மாதிரி. ஈவன் இன் மேட்ரிமோனியல் columns we read girls saying I am a foodie. So எவ்வளவு மயக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் ஒரு நூடுல்ஸ் ஒரு குழந்தை சாப்பிட்டு அது தொண்டையில சிக்கி இறந்து போயிடுச்சு. 15 வயசு young girl. So this fleshy thing, this attracts us in many ways. He brings it in such a devious way. அது நமக்கு ஒரு பாவம்னே தெரியாது. இதெல்லாம் ஒரு பாவமா, இது ஒரு பாவமா அப்படிங்கிற மாதிரி தான் அது. எனக்கு நல்லா வசனத்தை தான் அவர் சொன்னாரு அந்த பாஸ்டர். ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய நியூ இயர் சர்வீஸ், ஓல்டு இயர் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். யாரும் அந்த பாவத்தை சொன்ன மாதிரி தெரியல. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க சர்ச்சில் அந்த பாஸ்டர் எப்பவுமே அந்த ஓல்டு இயர் சர்வீஸ்ல கேட்பாரு, பெருந்தீனி தின்றாயா அப்படின்னு. நாங்களா அப்ப சிரின்னு சிரிப்போம், இதெல்லாம் ஒரு பாவம்னு இத வந்து கேட்கிறாரு. அப்புறம் பார்த்தா அது வசனத்திலேயே இருக்கு. அப்புறம் இப்ப பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாவம்னே இருக்கு. பட் அந்த காலத்துல அவர் அதை ரொம்ப சின்சியரா ஒவ்வொரு பாவமா சொல்லும் போது இந்த பாவத்தையும் அவர் சொல்லுவார். அந்த ஓல்ட் இயர் சர்வீஸ்ல ரொம்ப அருமையா இருக்கும். So that is it. Devil, we need not describe this. He comes in all ways and everything in him is sin because he promotes lawlessness. எல்லா unrighteous acts are sins. அநீதி எல்லாம் பாவம் தான். இப்ப நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வசனத்துல கொடுக்கிறாரு. என்னன்னா, if you see, so you are a believer now, you've been saved. But if you see a brother in sin, maybe even a believer, John tells us, போய் உடனே அவனுக்கு போய் எச்சரி, அவனை கண்டி, அவனை திட்டு, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வா. அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, the first thing to do is to pray for him. Go to God, ask him. அவனுக்கு அதை உணர்த்துங்க, அவனுக்கு அந்த இது அந்த பிடியிலிருந்து வெளியே வர வைங்க. That is what God wants us to do. ஆனா நாம அதை கடைசியா தான் செய்யணும். முதல்ல நம்முடைய இது காரியம் என்னன்னா, ஒரு வேகம் இருக்கும், நமக்கு ஒரு பயம் இருக்கும், பதஷ்டம் இருக்கும். நம்ம உடனே போய் நிறைய போதனைகளையும் அறிவுரைகளையும் திட்டு இப்படி எல்லாம் செய்வோம். ஆனா God is expecting us to pray. And when we pray, God will definitely answer. அந்த சூழ்நிலையில நாம் ஏறெடுக்கிற அந்த மகனுக்காக ஏறெடுக்கிற ஜெபம், அது யாரா இருந்தாலும், மகனோ மகளோ யாரா இருந்தாலும், சகோதரனோ சர்ச்ல இருக்கிற மெம்பரோ, whoever it is, that prayer will definitely please God. And there will be a power, a great power in that prayer. So that is what we see here, because we are fulfilling his command. That is an expression of that we love each other. அதனால்தான் ஜான் இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமா சொல்றாரு. எல்லா அநீதியும் பாவம் தான். ஆனா எல்லா பாவங்களும் மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் அல்ல. கர்த்தர் மன்னிப்பார். So he is encouraging. He wants to say, but also he says there are certain sins
which we do deliberately. இப்ப ஏசாவை பத்தி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவன் பின்மாற்றம் அடைந்தான், ஆனால் அவன் மனம் திரும்ப விரும்பியும் கூட அவனால் முடியாமல் போயிற்று. சோ அந்த மாதிரி துணிகரமாக அலட்சியப்படுத்தி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கிருபைய போக்கடிக்கிறவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிந்து துணிகரமாய் செய்கிற பாவங்கள், அதுவும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வேதத்துல பார்க்க, எப்படி பாவத்தினாலே உடனுக்குடனே மரித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் நான் ஒரு சின்ன ஒரு 3 பேரை பத்திரம் போட்டிருக்கேன். ஆரோனின் புதல்வர்கள் நாதாப் அண்ட் அபியூ அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்திலே துணிகரம். திஸ் இஸ் ஃபியர்லெஸ்னஸ். காட்ஸ் ஃபியர் அது இல்ல. ஃபியர் ஆஃப் த லார்ட் இல்ல. லேவியராகவும் 10ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலே இதை வாசிக்கும். அடுத்தது ஊசா செய்தது என்ன? பெட்டி விழுந்துடக்கூடாதுன்னு கையை பிடிச்சான், தொட்டான். இந்த பரிசுத்தத்தை காக்காத நிலைமை, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக நாம் காத்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அலட்சியம், ஒருவேளை உதாசீனம், கேர்லெஸ்னஸ், ஆண்டவர் அதை உடனுக்குடன் அடிக்கிறார். மூன்றாவது, a typical deliberate act of sinning. Both husband and wife together plan. அனனியா and சப்பீரா, அவங்க ஆஃபரிங்ல அவங்க போய் சொல்றாங்க. They lie to the Holy Spirit. That's what we read there. இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்கள் ஒருவேளை நம்மிடத்துல இருக்காது என்று நம்புகிறேன். இருந்தாலும், அறியாமல் இருந்தாலும் உடனுக்குடன் நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பிடணும். அந்நிலைமைக்கு நாம் போக முடியாது, போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம் நான் ஷோரா சொல்றேன்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். So how does a believer keep from sinning? So we read here, ஒரு மெய்ப்பனை போல நம் ஆண்டவர், யோவான் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? ஆடுகள் அவருடைய கைக்குள் இருக்கிறது. ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வீக்னஸ், நம்முடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சோ நாம அவர் கைக்குள்ள இருக்கிறோம். அப்போ அந்த கைக்குள்ள இருக்கும்போது யாரும் அதை பறிக்க முடியாது. பிசாசு பக்கத்திலேயே வர முடியாது. எவ்வளவோ வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ரோமர்ல, சங்கீதத்துல எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் யார் அதை எதிர்க்க கூட்டும். அடுத்தது, the believer should have the desire not to sin and to be in the love of God. அந்த abiding in him, அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருக்கும். அப்போ பாவம் செய்யாதபடி அவர் நம்மை காத்துக்கொள்வார். இன்னைக்கு இருக்கிற பிஸி லைஃப்ல, இன்னைக்கு இருக்கிற பிஸி works, even works for God, sometimes prevent us from being spiritually renewed, refreshed daily. நம்ம அதிகமாக ஒருவேளை ஆண்டவருக்காக நாம் செய்கிற காரியங்கள் கூட சில சமயத்துல பிசாசு எதை வேணாலும் நம்மளை இழுக்கிறதுக்காக அவன் பயன்படுத்துவான். நீ ஆண்டவர்கிட்ட நீ நெருங்கவே முடியாது, வசனத்தை வாசிக்கவே முடியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஊழியத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிற, ஊழியத்துக்காக ப்ரிப்பேர் பண்ற. So quit your quiet time.
quit your prayer time, shorten your prayer time. இப்படியே அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மள எங்கேயோ கொண்டுட்டு போயிடும். பேதுரு விழுவதற்கு முக்கிய காரணம் தூர பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு நல்ல எச்சரித்தார் ஆண்டவர். சொலகுல புடைக்கிற மாதிரி பிசாசு உத்தரவு வாங்கியிருக்காங்க. And many times we should also remember a believer would be attacked by Satan only with God's permission. So it is a time of test for us. Even God waits. யோபுக்கு எப்படி பார்த்துட்டு இருந்தாரோ, பேதுருவை எப்படி பார்த்துட்டு இருந்தாரோ அவ்விதமாக நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார். It's a time of test for us. எப்படி அதை நாம் சந்திக்கிறோம், எப்படி நாம் அதை மேற்கொள்கிறோம், எவ்வளவு சீக்கிரம் திரும்புறோம், அததான் பார்க்கிறேன். பேதுரு அவன் ஆக்சுவலா பிசாசு 12 சீஷர்களையும் இப்படி டெஸ்ட் பண்றதுக்காக அவன் பெர்மிஷன் வாங்கியிருந்தான். அதுல யூதாஸ் முதல்ல விழுந்துட்டான். ஆனா பேதுரு விழிச்சிட்டான், சீக்கிரமா விழிச்சிட்டான். யோவான் கரைபடாதபடி காத்துக்கொண்டான். ஏன்னா அவன் பக்கத்திலேயே இருந்து, அருகாமையில இருந்த சீஷன், கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் அவன் கூடயே இருந்து. பிரசன்ஸ் ஆஃப் காட். ரூத்துக்கு போவாஸ் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நீ தேவனுடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் பெற்றதுனால யூ வில் பி a blessed person. 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் உண்டு. பிசாசினுடைய சகல யுக்திகளுக்கும் பாதுகாப்பு நமக்கு உண்டு. சோ அவரோட கூட நெருங்கி இருக்கிற ஜீவியம் மிக மிக அவசியம். அது நமக்கு இருந்துச்சுன்னா எந்த விதமான சோதனையும் நம்மை அணுகாது, நம்மை மேற்கொள்ளாது. இப்போ இந்த கடைசி வசனங்கள், அன்றியும் நம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. அதாவது இந்த வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. God has revealed himself to us as truth, as his son Jesus Christ. இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறியாததினாலே பொய்யானதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் உண்மையாய் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இந்த உலகுக்கு அதை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். some way or other now we are responsible to show that Jesus is the truth. அவர் அப்படித்தானே நமக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He is the true light. He is the true bread. He is the true wine. He is the truth. இனி எப்படியெல்லாம் அவர் வசனங்கள்ல சொல்லி தருவார். We have to be careful about the fake ones. They will be exactly like that. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இதை போட்டிருந்தாங்க, ட்ரெயின்ல விற்கிற வாட்டர் பாட்டில்ஸ். பிஸ்லரி இஸ் த பிராண்ட். அந்த வாட்டர் பாட்டில் பில்சரி எக்ஸாக்டா அப்படியே இருக்கு, எழுதி இருக்கிறது பில்சரி. நாம அப்படி பார்த்துட்டு சரியா பார்க்காம அந்த ரீ அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கிட்ட BIRI. ஓகே, இன் பிட்வீன் தே ஹவ் சேஞ்ச்ட். அவங்க ஒன்றும் தப்பு செய்யல, வாங்கின நாம் தான் தப்பு செய்யணும். எது உண்மை எது பொய் என்று சரியாய் நிதானிக்காமல் நாம் தான் இருக்கோம். ஸோ
இன்னைக்கு உலகமே பொய்யாய், மாயையாய், மாய்மாலமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது சத்தியத்தை அறிந்த நாம் சத்தியத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். இவ்விதமா இந்த முதல் நிருபத்தை யோவான் முடித்திருக்கிறார். நாம் தொடர்ந்து அடுத்த அதிகாரம், அதாவது 2வது கடிதம், 2வது யோவான், 2 யோவான் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த யோவான் ஒரு அன்பின் சீஷன். அதனால அவருடைய அட்ரஸ் எல்லாம், அவர் பேசுறது எல்லாமே ஒரு குடும்பத்துல பேசுற மாதிரி, ஒரு அன்பான டோன்ல, கிரீட்டிங்ஸ்ல அப்படிதான் அவர் பேசுவாரு. இப்ப முதல் வசனம் இங்க எழுதும் போதே அவர் சொல்றாரு, திஸ் லெட்டர் இஸ் ஃப்ரம் ஜான் தி எல்டர். 2 காரணம். ஒன்று, அந்த சபையில மூப்பராய் அவர் ஒரு வேளை இருந்திருக்கலாம். 2வதாக வயது முதிர்ந்தவராய் இருக்கலாம். அவருக்கு இப்பொழுது 90 வயது இருக்கலாம். அந்த 90 AD 90 AD தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாரு. அடுத்த 3ஆம் யோவான், இதுக்கு இந்த 2 எழுதிட்டு அவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதுவார். இதை எழுதும் போதுதான் அவர் பட்மோஸ்ல போய் அவரை சிறையிருப்புல வைத்திருவாங்க. அங்கிருந்து அந்த ரெவலேஷனை எழுதின பின்புதான் 3ஆம் யோவானை அவர் எழுதுவார். கடைசி லெட்டர் அவரது 3ஆம் யோவான். இப்ப இந்த 2ஆம் யோவானை நாம் பார்க்கலாம். யோவான் எழுதிய 2ஆம் பேர். So this letter is from John the Elder. I am writing to the chosen lady, elect lady, தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள், and to her children. இப்போ this may be addressing to an individual, or it may also be addressing to a church. ஆனா இந்த முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், இந்த ட்ரூத்ங்கிற வார்த்தை ரிப்பீட்டடா வரத நாம பார்க்கிறோம். இங்க நான் வசனங்களை இந்த முறை இங்கிலீஷ்லயே எழுதியிருக்கேன், தமிழ்ல எழுதல, இங்கிலீஷ்லயே போட்டேன். Whom I love in the truth, as does everyone else who knows the truth, because the truth lives in us and will be with us forever. பாருங்க, whom I love in the truth, அதாவது அந்த சபையை நான் உண்மையாய் நேசிக்கிறேன். as does everyone else who knows the truth, சத்தியம் அறிந்த எல்லாரும் ஆண்டவருடைய சபையை நேசிப்பார்கள். because the truth live in us and will be with us forever. ஏனென்றால் சத்தியம் நமக்குள் இருக்கும், நம்மோடும் எப்பொழுதும் இருக்கும். நமக்குள்ளும் எப்பொழுதும் இருக்கிறதற்கு அடையாளம் அல்லது வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது abide in us, live in us. சத்தியம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கும். இந்த வேர்ட் abide இந்த நிருபத்துல 20 முறை வந்திருக்கிறதாக பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலையும் 20 முறை எழுதியிருக்கிறார். சோ அங்க முக்கியமா அவர் அந்த அபைடுங்கிறத 3 விதமா சொல்றாரு. அபைட் இன் மை வேர்ட், அபைட் இன் மீ, அபைட் இன் மை லவ். ஏற்கனவே இதெல்லாம் நாம் பார்த்துட்டோம். 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரங்கள்ல இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்துலதான் அந்த chosen lady and her children. அன்றைய நாட்கள்ல there was lot of persecution. யோவான் இருந்த நாட்கள்ல தான் உச்சகட்டமான உபத்திரவங்கள். அது ரோம பேரரசினால் கொடுக்கப்பட்ட உபத்திரவங்கள். நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நீரோ காலத்துல இருந்து டயக்ளேஷியன் அந்த ராஜா வரைக்கும், அந்த ராயர் வரைக்கும் பயங்கர உபத்திரவம் இருந்தது. இந்த நாட்கள்ல தான் யோவானும் இருந்தார். அதனாலதான் அவரை கொண்டு போய் பட்மோஸ் தீவுல போட்டாங்க. ஏன்னா இவரை எண்ணெய் சட்டியில போட்டா இவர் வேகல, அதனால தூக்கி அங்க போட்டாங்க. You see that spirit, the nearness of God, the power in him, அது அப்படியே அவர் உள் வாங்கி இருக்காரு. He was like a sponge, he is like a blotting paper. கிறிஸ்டியன்ஸ அப்படிதான் சொல்லுவாங்க.
நம்ம அப்படிதான் இருக்கணும். வசனத்திற்கும் ஆண்டவருடைய காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுவதிலும் நம்ம அப்படியே பிளாட்டிங் பேப்பராட்ட வாங்கிக்கணும். அப்படி வாங்கி கொண்டதுனாலதான் அவருக்குள்ள அந்த வல்லமை இருந்ததாக நான் பார்க்கிறோம். சரி, அப்போ நாம என்ன சொன்னோம்? இந்த சோசன் லேடின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், அல்லது அந்த லேடியுடைய வீட்டுல கூடின சபையாவும் இருக்கலாம். அந்த சில்ட்ரன் சொல்லும்போது அந்த சபையின் உறுப்பினர்கள், ஹவுஸ் சர்ச். சோ இந்த சீக்ரெட் பிளேசஸ்ல இப்படியாக அவங்க கூடுகிறார்கள். இந்த கூடுகையில இருக்கிற அந்த சபையினருக்கு அவர் வாழ்த்துதல் சொல்றார். என்ன சொல்றாரு? கிரேஸ், mercy and peace which come from God the Father and from Jesus Christ, the Son of the Father, will continue to be with us who live in truth and love. சத்தியத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களோடு பிதாவானவர் நிலைத்திருப்பார். அவரிடமிருந்து கிருபை, சத்தியம், இரக்கம், சமாதானம் எல்லாம் நமக்கு உண்டாகட்டும் சொல்லி அவர் வாழ்த்துகிறார். இந்த 2 காரியங்களும் இல்லாம யோவான் எந்த லெட்டரும் அவர் எழுதுறதே இல்லை. அது அவருடைய ரொம்ப விருப்பமான ஒரு வே ஆஃப் கிரீட்டிங். சரி, சத்தியம் 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 சத்தியம். அவர் எங்கன்னாலும் ட்ரூத் ட்ரூத் ட்ரூத்னு அதை ரொம்ப அழுத்தமாய் சொல்லுகிறவராய் நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல, I am writing to remind you, dear friends, that we should love one another. அன்பின் சுவிசேஷம் திரும்பவும் அன்பை கூறுகிறார். This is not a new commandment, but one we have had from the beginning. இதுதான் இந்த வசனங்கள் நமக்கு அவரை பற்றி நல்ல விளக்குது. அதாவது ஒரு நல்ல போதகர், ஒரு நல்ல மூப்பர், ஒரு நல்ல எல்டர் ஆஃப் a church, அந்த அந்த மனிதனுடைய இறுதி எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் ஒரு சபையை நடத்தலாம், ஒருவேளை நம்ம ஒரு சின்ன கூடுகைக்கு தலைவர்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டுல சில பேர் கூடி ஜெபிக்கலாம், அல்லது சபையில நாம சில பொறுப்புகள்ல இருக்கலாம். நமக்குள்ள இந்த விதமான ஒரு அன்பு, இந்த விதமான ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, எனக்கு அந்த என்னுடைய மக்கள் மேல இருக்கிற அன்பு எதினால் அதிகமாகிறது என்றால், அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்பதை கேட்பதினாலே. அந்த ட்ரூத் தான் அவருக்கு உண்மை அல்ல. நான் சொன்ன சத்தியம் அவருடைய அது இல்லை. அந்த சத்தியத்தின்படி நடக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்குன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அடுத்ததா 5ஆம் வசனத்துல இந்த கட்டளையை திரும்பவும் எழுதவும், திரும்பவும் அந்த மக்களை நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் அவருக்கு எதுவும் தடையா இல்லை. இப்ப நாம ஒருவேளை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நமக்கு எப்படியோ இருக்கும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய செல்ஃப், அந்த சுயம், அது என்ன செய்யும்னா, எத்தனை தடவை சொல்வேன் அவங்ககிட்ட இதே திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா திஸ் ஷோஸ் இஸ் பர்டன். அதனால திரும்ப திரும்ப அது சொல்றாரு. அதுக்கு வெட்கப்படவே இல்லை. ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் லைஃப் இஸ் மெஷர் பை our love to one another. அதைத்தான் நம்ம அவருடைய சுவிசேஷங்கள்ல நாம வாசிக்கிறோம். லவ்னா என்ன? இட் மீன்ஸ் வாட் காட் ஹஸ் கமாண்டட் us, and his command is nothing but to love one another. So if we love God, we will obey his commandments, not because we are afraid of God. கர்த்தர் நம்ம கண்ணை குத்திடுவாரு, நம்ம பனிஷ் பண்ணுவாரு, நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடுவாரு, அதனால நம்ம அவருடைய கற்பனைகளை எல்லாம் நாம கரெக்டா கடைபிடிக்கணும், இல்லவே இல்லை. அதற்காக அவர் அப்படி சொல்லல. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படின்னா அன்பின் உறவு. அவருடைய காரியங்களை நம்ம எதற்காக பின்பற்றுகிறோம்? அன்பினால் அவரை பின்பற்று. அது நமக்கு ஒரு பெரிய பாரமானவைகளே அல்ல. நாம் அன்பினால் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது பெரிய பாரமானவைகளே அல்ல. அது நமக்கு நலமானவைகளையே சொல்லி தருகிறது. அது நமக்கு அதன் மூலமாய் நாம் அநேக வரங்களை பெற்றுக்கொள்ளும்.
So we may love without being directly conscious of love or being able to estimate its strength and passion. மேயர் சொல்றாரு, they love who obey. So 8ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, watch out that you do not lose what we have worked so hard to achieve. இப்ப யோவான் அந்த மக்களுக்கு மூப்பரா இருந்து சொல்ற அட்வைஸ் அது. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அன்பில நிலைத்திருங்க, உறுதியா இருங்க, அன்பை காட்டுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு உங்களை இவ்வளவு தூரம் நாங்க உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறோம். இதை இழந்து விடாதபடி ஒரு சபை மூப்பன் பவுலுக்கு இதே பேர்டன் இருந்தது. அதனால திரும்ப திரும்ப போய் எபேசு சபைக்கு போய் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்படி அந்த மூப்பர்களுக்கு அந்த பேர்டன் இருக்கும். the one who leads, அவங்களுக்கு அந்த பேர்டன் இருக்கும். நமக்கும் அப்படி இருக்கும் இல்லையா? நம்முடைய குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, நம்முடைய கூடுகைகளை குறித்து இந்த பேர்டன் நமக்கும் இருக்கு. என்ன அந்த பேர்டன்? be diligent so that you receive your full reward. முழு அவருடைய சுதந்திரத்தை, அவர் தரப்போகிற அந்த பரிசை முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கிரீடத்துல நல்ல எல்லா முத்துக்களாய் அழகா ஜொலிக்கணும் இல்லையா? அதுல அங்கங்க ஓட்டப்ப நம்ம கம்மல்லையே கல் விழுந்துருச்சுன்னா அந்த கம்மல் எப்படி இருக்கும்? ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுல்ல? சோ அந்த மாதிரி நம்முடைய கிரீடத்துல முத்துக்கள், கற்கள் எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? So we must get the full reward. Anyone who wanders away from this teaching has no relationship with God. கர்த்தருக்கு கீழ்ப்படியா முடியாதவன் கர்த்தரோடு அன்பிற்கு அன்பா இருக்கிறன்றது பொய். அவனுக்கு அப்படி அன்பாய் இருக்கவே முடியாது. அவருடைய வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்றவன் அவரையே ரிஜெக்ட். அதைத்தான் நாம பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டே கிறிஸ்டியன்ஸ்ல அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது பெரிய கடினமா தான் இருக்கு. நிறைய பேர் ஈவன் டீனேஜர்ஸ் டு அக்செப்ட் ஜீசஸ் as God, அவங்களுக்கு ஒரு பெரிய கடினமான ஒரு காரியமாய்த்தான் நாம இன்றைக்கும் பார்க்கணும். Many of them disagree with so many things. ஆனா நாம இங்க யோவான் நமக்கு தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் இருக்கிறார்கள். அறியாமை, இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்கன்னா அறியாமை. ஆனா that attitude would lead them towards an attitude of or spirit of Antichrist. So that has to be immediately corrected. அவங்க சரியான வழியில நாம கொண்டு வர கடமைப்பட்டிருக்கோம். 10-11ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? If anyone comes to your meeting, இந்த விதமான இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே வந்தார்னு, அதாவது ஏன் அப்படி அவர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, அன்றைக்கு அவருடைய நாட்கள்ல இந்த நாஸ்டிக்ஸ்ன்னு இருந்தாங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்துல வந்து மரித்து ஒரு கடவுள் இப்படி எல்லாம் செய்வாரா? அவர் ஒரு ஆவி. இந்த கார்பெண்டர் சன் இஸ் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் த மெஸ்ஸையா அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். So whoever does not believe that Jesus Christ came in flesh and died for us to bear our sins is having a spirit of Antichrist. அப்ப அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கூடுங்க. அவர் போட்டிருக்காரு, if such people come to your house, do not invite that person into your home or give any kind of encouragement. ஏன் அவர் அதை சொல்றாருன்னா, இண்டிவிஜுவலாக சொல்ல அந்த இடத்துல அந்த சபையா சொல்றாரு. அங்க கூடுகை நடக்குது, விசுவாசிகள் இருக்காங்க. ஒரு சபையில விசுவாசிகள் வேற வேற லெவல்ல இருப்பாங்க. ஜஸ்ட் பிகினர்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நல்ல முதிர்ச்சியான மக்கள் இருக்கலாம். சோ இப்படி பலதரப்பட்ட ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற அந்த கூடுகையில
இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்களை உள்ளே விட்டோமானால் அங்க பெரிய குழப்பம் தான் வரும். ஸோ he says don't allow them inside. இப்போ ஹோம்னு சொன்னா நம்ம வீடுன்றது மாத்திர அர்த்தம் இல்லை, அதை விட முக்கியமான அர்த்தம் என்னன்னா இது. இப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம ரொம்ப பேசினோம்னா they will try to convince us. It will be a waste of time and energy. நாம சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டாங்க, அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. If we are a weak person, we will also have some doubts. அந்த டவுட் ரைஸ் ஆகும். அடுத்து we will try to lean on towards that kind of thing. So we have to be very, very careful. Avoid and run away. Anyone who encourages such people becomes a partner in their evil work. Nothing more to explain. So they become infected because of friendship. அவங்களோட நம்ம இன்னைக்கு நிறைய நம்ம சபையிலே கூட ப்ராட் மைண்டட்னஸ் இருக்கு. நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க. என்னன்னா, அப்படிப்பட்டவங்களெல்லாம் எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு வருது? நாம இப்படி அவங்கள விட்டுட்டோம்னா அவங்களா எப்படி ஆண்டவருக்குள்ள வருவாங்க? How will they know the truth? அப்படின்னு நம்ம கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா அங்க நாம என்ன வாசிக்கிறோம்னா, அவங்க மூலமா நமக்கு எப்படி ஒரு தொற்று, கண்டேஜியஸ், ஒரு பிரெத் பட்டாலே நமக்கு இந்த விதமாய் நமக்கு டிசீசஸ் வருதோ, அது போல அந்த எண்ணங்கள் நமக்குள் தொற்றிக்கொள்ளும். So we have to be very, very careful. நாம வியாதி வந்த பிறகு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னால, வர்றதுக்கு முன்னாலேயே தடுத்துடணும். ஆனா இங்க வேக்சினேஷன் நம்ம சொல்றாங்க. நம்ம அந்த வேக்சினேஷன் எல்லாம் இல்ல, நமக்கு வார்த்தை, ரத்தம், நாம அதுக்குள்ளாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓடிடணும். ரன் அவே. இன்னொன்னு என்னன்னா, we may be very strong, we may even argue with them, even in spite of argument we may not be shaken. But நம்மளே இவங்களை என்கரேஜ் பண்றோம்னா, நமக்கு சின்னவங்க, நம்ம லீடர்ஸா இருக்கிறோம்னா, நம்மளுடைய குரூப்ல இருக்கவங்க, அவங்க எல்லாம் we will become a stumbling block for them. அவர்கள் இடரல் அடைவார். அவர்களுக்கு இது ஓ, அவங்களே பாஸ்டரே செஞ்சுட்டாரு, பாஸ்டரே வர அவங்களோட இருக்காரு, பேசுறாரு, அவங்கள கூப்பிட்டு இருக்காரு, அவங்க சொல்றத கேட்கிறாரு, அவங்களுக்கு டீ கொடுக்குறாரு, ஏன் நாம செய்யக்கூடாது? ஸோ இப்படி நாம அவங்களுக்கு இடரலாய் மாறி விடுவோம். ஸோ இந்த கடைசி வசனங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இதனையெல்லாம் எழுதிட்டு நான் இன்னும் உங்களுக்கு இனிமேல் பேப்பர்லையும் இதுலையும் இங்க்லையும் எழுத விரும்பல, நான் நேரா உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன். எனி லீடர் வில் ஹேவ் தட், இல்ல, டு see you all face to face, to see his group face to face. அவ்விதமாய் அவரும் he is also having that kind of thing. அதை தான் அங்க எழுதுறாரு. அப்புறம் அவர் கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஃப்ரம் தி சில்ட்ரன் ஆஃப் யோர் சிஸ்டர். இப்படின்னு ஒன்னு இவருக்கு இந்த சபை இதை ஒரு அக்கா, ஒரு இண்டிவிஜுவலை தான் பேசுறோம், அந்த இண்டிவிஜுவலுடைய அக்காவை பத்தி பேசுறோம், அதல்ல. இந்த சபை இது போல இதற்கு சீனியர் சர்ச் அல்லது முந்தின சபை, இதற்கு முன்பாக இருந்த சபை, அதை குறித்து தான் அவர் அங்க சொல்றாரு. சில்ட்ரன் ஆஃப் யோர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துல உருவான அந்த சபையிலிருந்தும் அங்க இருக்கிற மக்கள் உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவ்விதமாய் இந்த 2ஆம் நிருபத்தை நாம் இன்றைக்கு முடித்தோம். இனி அடுத்தது 3ஆம் நிருபம். 3ஆம் நிருபம் முடித்த பிறகு நான் என்ன யோசித்தேன்னா, யூதா அது ஒரே அதிகாரம். ஸோ அதை நாம் முடிக்கலாம். ஏன்னா அதுல நிறைய முக்கியமான காரியங்கள் நாம அதுல கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அதனால யூதா அந்த ஒரு சிங்கிள் சாப்டர் அதை முடிப்போம். அதான் ஃபர்ஸ்ட் 3rd சாப்டர் முடிச்சிருவோம், 3rd எபிசோட்ல. தென் we will go to the Jude epistle according to Jude. Then we will decide what we should do. So let's pray. நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம் சுவாமி. இந்நாளிலும்
இந்த 2 அதிகாரங்களின் மூலமாக ஜெபத்தின் வல்லமையை, ஜெபத்தின் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, விசுவாசியும் கூட பாவம் செய்ய கூடும். வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுவான். 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். So it is possible. It is possible for even a righteous person to fall, to commit sin. ஆனாலும் there are certain sins which can never be forgiven. Lord, help us. Help us to be careful, vigilant, to be alert, sensitive to the pulls and pleasures of the devices of Satan. பல விதத்துல எங்களை இழுக்கிறார் சுவாமி, பல விதத்துல எங்களை சோதிக்கிறார். ஆனா இவை எல்லாவற்றிலும் நாங்கள் மேற்கொண்டவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய ஜெயத்தை பெற்றவர்களாக, உம்முடைய முழு சுதந்திரத்தை பெற்றவர்களாக காணப்பட இந்த வாழ்க்கையில எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அது அடுத்ததாக அந்த 2ஆம் அதிகாரத்திலும் நாங்கள் பார்த்தது, முக்கியமாய் பார்த்தது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதும், ஆண்டவரே, ஒரு சபை மூப்பர் சபைக்கு எப்படி உற்சாகப்படுத்தணும், எப்படி சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்துக்கு விரோதமாய் வருகிற அத்தனை காரியங்களையும் கண்டறிந்து அதை தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த 2ஆம் நிருபத்திலே நாம் பார்த்தோம் சுவாமி. கிருபை சுவாமி, இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற சத்தியங்களை எங்களுக்கு நீ சொல்லுகிறீர். இன்றைக்கு நிறைய இப்படி ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அப்படியே லைட்டா ஒரு சப்ஸ்டிடியூட் கொடுத்துட்றாங்க. இந்த விக்கிரகங்களுக்கு விலகிருன்னு சொல்லியிருந்த அந்த வசனம் எங்களுக்கு, ஆண்டவரே, இந்த சப்ஸ்டிடியூட்ஸ் தான். Instead of giving priority, instead of giving the preeminence for position to you, when we give to something else or somebody else, then it becomes an idol to us. Lord, help us to remember this always. Help us to avoid being idolaters in our worship, Lord. எத்தனை சின்ன சின்ன விஷயங்களில நாங்க அப்படி மாறினவர்களாய் ஆகிவிடுகிறோம் சுவாமி. சிலதை ரிச்சுவல் ஆக்கிடுறோம், சிலதை பழக்கமாக்கிடுறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி, உதவி செய்யுங்க. இதையெல்லாம் எங்களுக்கு மாற்றி கொடுங்க. அர்த்தத்தோடு, மீனிங்ஃபுல்லா எங்களுடைய தொழுகை ஆவியோடும் உண்மையோடும் நாங்க தொழுது கொள்ள அழைக்கப்படுகிறோம் சுவாமி. அப்படியாய் நாங்க தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கருத்தோடும் சேர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கு சுவாமி. அவ்விதமாய் நாங்களும் ஸ்பெசிபிக்கா ஃபோக்கஸ்டா ஆஸ்க் அந்த பிரின்சிபலோட நாங்க எங்களுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட, மற்றவர்களுக்காய் அதிகமாய் ஜெபிக்க, பாவத்தில் இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க சுவாமி. Instead of condemning them, instead of pointing fingers at them, help us to pray for them. அவ்விதமாய் எங்களுடைய வாழ்க்கைய நாங்க உமக்கு பிரியமாய் நடப்பிக்க இந்த நாளில எங்களுக்கு கற்றுத்தந்த பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய பர்சனல் நீட்ஸ் நீர் ஆண்டவரே சந்தியுங்க. தேவைகளை நீர் அறிவி சுவாமி. சொல் பெறவாதற்கு முன்பே நீர் அறிந்த தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் காண்கிற தேவன். ஆண்டவரே, எங்களிடத்துல என்னெல்லாம் இல்லைன்னு நமக்கு தெரியும் சுவாமி. ஆனா குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய தேவையையும் பூர்த்தி செய்யுங்க. சித்தமானால் அடுத்த வாரம் நாங்க திரும்ப ஒன்று சேர்ந்து ஆண்டவரே அந்த 3ஆம் நிருபத்தையும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you everyone. God bless you. God bless you. Thank you. Thank you. Thank you, Annie. Thank you, Rani. Thank you. God bless you.